தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, நோக்கங்கள் நமக்குள் எண்ணற்றவை இருந்துவிடலாம். அதை நிஜமாக நிழல் இல்லாமல் செய்வது என்பது நம் எண்ணத்தின் வலிமையை பொறுத்துதான் அமைந்துவிடலாம். கடிந்த நொடிகளை திரும்பவில்லை என வருத்தங்கள் கொள்வதை விட கழிக்கும் நொடிகளிலும் இனி எதிர்வரும் நொடிகளும் நமக்கானது என எண்ணி கடிந்த பொழுதை மறந்து இருக்கும் பொழுதோடு எதிர்வரும் பொழுதை பயன்படுத்தி கொள்ளும் விதங்களான சிந்தனைகள் நமக்குள் வளர்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்வுகள் 1000, தினம் தினம் புதுமைகள் பிறந்திடும். இது அது என மனதில் குழப்பங்கள் தினம் தினம் ஏறிடும். அத்தனைக்கும் சரியான மாறுதல் தந்திடும். எது என்றால், நாம் நாமாக இருக்கும் விதத்தை கற்றுக்கொண்டால் அது நிகழும். என் உறவுகளே, எண்ணற்ற நிகழ்வுகள் உங்கள் கண்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது, உங்கள் மதிகள் சிந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் நாமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொண்டால் எந்த ஒரு கடினமான நிகழ்வும் மிக சுலபமாக முடிந்துவிடும். நாம் எதிர்பார்த்த வினாடிகள் இல்லாத போதிலும் எதிர்வரும் வினாடிகள் நம்மை குதூகலப்படுத்தும். நாம் நினைத்தது போல் காரியங்களை நடத்தி முடித்து காட்டும் என நினைப்புகள் உங்களுக்குள் வளர வேண்டும். சிறகுகள் இருக்கின்றது என்று பறவைகள் பறந்து கொண்டே இருப்பதில்லை. சில நேரங்களில் சில இடங்களில் இழப்பாருங்கள். அதுபோல்தான் நம் மனிதர்களாக நாம் அனைவரும் எப்பொழுதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருப்பதை தவிர்த்து சில உணர்வுபூர்வமான நிகழ்வுக்குள் நம்மை நுழைக்கச் செய்து சிறிது நேரம் மனதை இழப்பாரும் விதங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இதுபோல் இயற்கை காட்சிகளும் சில சிறு மனிதர்கள் வாழ்வதற்காக